மனித கழிவுகளை மனிதர்களே அகற்ற தடை உள்ள நிலையிலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. மதுரையில் இன்று கழிவுநீர் தொட்டியில் மூழ்கி ஒப்பந்த தொழிலாளர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். மதுரை HMS காலனியில் கழிவுநீர் தொட்டி அடைப்பை நீக்கும் பணியில் முனியாண்டி, விசு என்ற 2 மாநகராட்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது விஷவாயு தாக்கியதால் 2 தொழிலாளர்களும் கழிவுநீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த உறவினர்கள் இருவரின் இழப்பை தாங்க முடியாமல் தவித்தனர். எங்க அண்ணனை கான்ட்ராக்ட் வேலைன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து 5 வருஷமா வேலை பார்த்தான். 5 வருஷமா பார்த்துட்டு இந்த வருஷம் இதாயிரும், உங்களுக்கு பிரம்ட் ஆயிரும், நீ இந்த வேலையை விடாம பாருப்பான்ட்டு கான்ட்ராக்டுக்காரர் சொல்லி கூப்பிட்டு வந்தாரு. இதுல எங்களுக்கு எந்த ஒரு ஆதாயம் இல்லாம இப்ப எங்களுக்கு உயிர் தான் போயிருக்கு. இதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? கழிவுநீர் தொட்டியில் உயிரிழந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் இருவரும் அதிகாரிகளின் உத்தரவின்றி இறங்கியதாக மதுரை மாநகராட்சி உதவி பொறியாளர் மயிலைநாதன் தெரிவித்துள்ளார். இதனை தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணைத் தலைவர் போஸ் மறுத்துள்ளார். முழுக்க நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த சேனலுங்கிறது எல்லை, அதாவது லைன் இன்ஸ்பெக்டர் இருக்கக்கூடிய மேனுவல் இன்ஸ்பெக்டருங்கிறது போஸ்டிங்கே இல்லாத சுவர்களிங்களுடைய போஸ்டிங் தொழிலாளர்களை வைத்து பணி ஏற்பாட்டின் கீழ் வைத்து அவர்கள் பணி செய்வது, அவர்களுக்கு இதோடைய நிலைமை தெரியாதனால் பொசுக்கென்று இறங்கி விடுற ஒரு சூழல் ஏற்பட்டதுனால தான் இன்றைக்கு தொடர்ந்து இந்த மாதிரி பாதாள சாக்கடையில் இறக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு வந்துகிட்டே இருக்குது. சம்பவ இடத்திற்கு வந்த மதுரை மாநகராட்சி ஆணையர் கதிரவன் விபத்து நடந்த கழிவுநீர் தொட்டியை பார்வையிட்டார். பின்னர் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு அவர் ஆறுதல் கூறினார். எக்யூப்மெண்ட்ஸோடு இறங்கியிருக்கலாம், சரிங்களா? சில இடங்களில் இறங்குறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்ப இவங்க எப்படி இறங்குனாங்க, யாரோட சூப்பர்விஷன் இறங்கினாங்க, ஹூ டைரக்டட் டு என்டர் இன்டு தி கிளீனிங் பர்பஸ்ன்னு சொல்லி. ஸோ இனிமேல் என்கொயரி பண்ணால் தான் யார் டைரக்ட் பண்ணாங்க இல்லை பண்ணலையா, என்ன காரணத்துக்கு இறங்கினாங்கிறது தெரியும். ஒப்பந்த தொழிலாளர்கள் இருவர் உயிரிழந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கழிவுநீர் தொட்டியில் இறங்கி மரணமடைந்த விஸ்வநாதன் மற்றும் முனியாண்டிக்கு நாளையே தலா 10 லட்சம் ரூபாய் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் இழப்பீட்டு தொகையாக வழங்கும் என மதுரை மாநகராட்சி ஆணையாளர் கதிரவன் தெரிவித்துள்ளார். இருந்த போதிலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற மரணங்கள் நடக்காமல் இருக்க அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் வலியுறுத்தலாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக சிந்தலை பெருமாளுடன் ஹரிகிருஷ்ணன்.